2025-26க்கான முக்கியமான வினா விடைகள். ஓகேவா? இப்போ நம்ம முதல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அசோகர் கல்வெட்டுகளில் சாஞ்சி ஸ்தூபியில் உள்ள எழுத்து முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த அசோகர் கல்வெட்டில் உள்ள இந்த சாஞ்சி ஸ்தூபியில் என்ன எழுத்து முறையில் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ அரபு, சமஸ்கிருதம், பிராமி, மேற்கண்ட அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் பிராமி, ஆப்ஷன் சி, பிராமி எழுத்துக்கள் சாஞ்சி ஸ்தூபியில் உள்ள எழுத்து முறை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அசோகர் கல்வெட்டில் சாஞ்சி ஸ்தூபியில் பிராமி எழுத்து முறை தான் பயன்படுத்தப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அசோகர் கல்வெட்டுகளில் சாஞ்சி ஸ்தூபியில் உள்ள எழுத்து முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமி எழுத்து முறை தான் பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் கல்வெட்டுகளில் உள்ள காந்தகாரில் என்ன எழுத்து முறை உள்ளது? அதாவது அசோகர் கல்வெட்டுல இதெல்லாம் கல்வெட்டு தனியாக, பேராணை தனியாக, அடுத்து நிறைய செப்பேடு இப்படி தனித்தனியாக வரும். இப்போ கல்வெட்டுகள்னு பார்க்கும்போது என்னென்ன காந்தகாரா, அடுத்து சாஞ்சி ஸ்தூபியா, வடமேற்கு பகுதிகளா, இதில் என்ன எழுத்துக்கள் இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அசோகர் கல்வெட்டுகளில் உள்ள காந்தகாரில் என்ன எழுத்து முறை உள்ளது? கிரேக்கம் மற்றும் அரபி, சமஸ்கிருதம், உருது, பிராமி. இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கிரேக்கம் மற்றும் அரபி. இந்த கிரேக்கம் மற்றும் அரபி எழுத்துக்கள் தான் எதில் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தகாரில் உள்ள எழுத்து முறை அசோகர் கல்வெட்டுகளில் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசோகர் கல்வெட்டுகளில் வடமேற்கு பகுதிகளில் என்ன எழுத்துக்கள் இருந்தன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன எழுத்துக்கள் உள்ளன? அடுத்து அதாவது ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம், உருது, கரோஸ்தி, அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்த ஆப்ஷனாக 1 கொடுத்துருக்காங்க. இப்போ அசோகர் கல்வெட்டுகளில் வடமேற்கு பகுதிகளில் என்ன எழுத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வடமேற்கு பகுதிகளில் உள்ள கல்வெட்டுகளில் கரோஸ்தி எழுத்துக்கள் காணப்பட்டன. ஆப்ஷன் சி, கரோஸ்தி எழுத்துக்கள் காணப்பட்டிருந்தன அசோகர் கல்வெட்டுகளில் வடமேற்கு பகுதிகளில் உள்ள எழுத்துக்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்த 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அரசரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் எதில் இடம்பெற்றுள்ளது? அதாவது அரசரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் இந்த ரெண்டும் எதுல இடம்பெற்றிருக்கு? அரசரோட எதுல இடம்பெற்றிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. பேராணை, அறிவிப்பு, சட்டம், அனைத்தும். 4 இது கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இது பேராணை, அறிவிப்பு, சட்டம், அனைத்தும். 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இதாக கொடுத்துருக்காங்க. மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ, பேராணை அரசரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் இடம்பெற்றுள்ள ஒன்றாகும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னா ருத்ரதாமனின்